கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எத்தனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கிறீங்க? 3 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? சரி, ஏசப்பா பிறந்த நாள், அதெல்லாம் உண்மைதான். உலகம் முழுவதும் ஏசு கிறிஸ்து பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவங்க ஜாதி மத இன வேறுபாட்டை தாண்டி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? யாரும் எல்லாரும் சொல்லக்கூடாது, யாரா ஒருத்தர். சரி, ஓகே, தப்பு. அப்புறம் கரெக்டா சொல்லுங்க. ரைட், ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்க, ஆனா முழுவதும் உங்களால சொல்ல முடியல. ஏப்பா சொல்லு. ஒற்றுமையா மகிழ்ச்சியா கொண்டாடுறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு வசனம் சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? பாவி என்ற மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாக பிறப்பதே கிறிஸ்துமஸ். சும்மா நம்ம கிறிஸ்துமஸ் மரத்தை கட்டலாம், ஸ்டார் கட்டலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஆனா இதுதான் முக்கியமான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளையாக பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எந்திரி எந்திரி எந்திரிப்பா, எந்திரி. உன்னைத்தான். இவனுடைய ஃப்ரெண்டு யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டு நீயா? டேய், இவன் இயேசு கிறிஸ்து போல இருக்கானடா. எப்படி இருக்கான்? இயேசு கிறிஸ்து போல இருக்கானா? என்ன பண்ண? அவங்ககிட்ட புதுசா என்ன குணத்தை கண்ட? உங்களோட ஃப்ரெண்டோடத்துல இயேசு கிறிஸ்து போல இயேசு கிறிஸ்துக்கு நிறைய குணங்கள் இருக்குது, நல்ல பண்பு இருக்கு. இருக்குதா? அப்ப அவனிடத்துல என்ன பண்பு நல்லா இருந்தது? நல்லா பேசுவான். அது பேசுறது நல்ல பண்பு இல்ல, நல்லவன். அப்படியா? அப்புறம் என்ன பண்ணுவான்? அடுத்தது ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. அடுத்தது வேற வேற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். உன்னை பற்றி நீ சொல்லக்கூடாது. யாரு உன்னை பற்றி சொல்றது? உன் ஃப்ரெண்ட் யாரு? சரி, உனக்கு இவரை பத்தி என்ன பையன்? அப்படியா? 2 கட்டளை வந்தா போதும். புது ஏற்பாட்டுல தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒரு அவனுக்கு ஒரு ஓகே.